வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க. என்னமா கூட்டு வைக்க சொல்லவா? காய் வைக்க சொல்லவா? இல்ல வேணாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடுலாம் நல்லா இருக்குல்ல? சூப்பரா சரி இருக்கு. சரி சரி. உனக்கு என்ன சாம்பார் மட்டும் ஊத்துங்க. சாம்பார் தானே கொண்டு வர சொல்றேன். எங்க இந்த மகா எங்க? மகா மகா கௌரி, உனக்கு சாம்பார் தானே வேணும். அதுக்கே டென்ஷன் ஆவற. இதோ ஊத்துறேன். நீங்களே எல்லாத்தையும் கவனிக்க முடியாது. ஏ மகா இங்க வா. உங்களுக்கு சாம்பார் வேணுமா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கவனிங்க. எவ்வளவு வேலை இருக்கு. நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுமா. சாம்பார் இத கொடுக்க சொல்றேன். இவங்களுக்கு சாம்பார் வேணுமா பாரு. என்னென்ன வேணும்னு கேட்டு வை. எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. இவ இன்னும் ஹெட்போன்ஸோட தான் சுத்திட்டு இருக்காளா? ஐயோ, இவ என்ன பேசுறா, என்ன பிளான் பண்றான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் நானா இன்னும் சாப்பிடல. நீங்க சாப்பிடுங்க. நீங்க எல்லாருமே சாப்பிட்டா நானும் சாப்பிட்ட மாதிரி தான். சோ தாத்தாவும் பரிமாற ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க போறீங்க? பந்தில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பரிமாற போறேன். உங்ககிட்ட நான் கேட் பாஸ் வாங்கிட்டு தான் பரிமாறணுமா என்ன? ஐயோ அப்பா, நீங்க மாப்பிள்ளையோட அப்பா. அம்மா இவ்வளவு கெத்தா எல்லாரையும் விசாரிச்சுட்டு போறாங்க. நீங்களும் அந்த மாதிரி கெத்தா எல்லாரையும் விசாரிங்க. இத நான் பாத்துக்கிறேன். நீ அவ்வளவு நல்லவ இல்லையே. அவ்வளவு கெட்டவளும் இல்ல. போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாம்பார் ஊத்து. எனக்கு சாம்பார் தான் வேணும். இத சாப்பிடுங்க. சாம்பாரோட சேர்த்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். சரிமா. சாம்பார் கேட்டா ரசம் கேக்குறாங்க பாருக்கா. இருடி சாப்பாடு வைங்க. இந்தங்க. சோ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலா ரசம் ஊத்துமா. உனதாமா. அக்கா ரசம் கேக்குறாங்க பாருக்கா. இருடி, இவ வேற. சாம்பார் கொண்டு வாங்கம்மா. ஏம்மா வெண்ணிலா ரசம் ஊத்துமா. அக்கா ரசம் ஊத்துக்கா. என்ன வேணும்னாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அம்மா சாம்பார். வெண்ணிலா கொஞ்சம் பொரியல் எடுத்து கொஞ்சம் ரசம் ஊத்துமா. கொஞ்சம் இல்ல போதுமா போதுமா. என்ன இந்த பொண்ணு மாத்தி மாத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அக்கா எனக்கு கொஞ்சம் ரசம் ஊத்துக்கா. மாமா சாம்பார் ஊத்தி இருக்கு, நீங்க மேலேயே ரசம் ஊத்துறீங்க. சாப்பிட்டு பாருங்க. இப்போ இதுதான் ட்ரெண்டிங். டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சோஷியல் மீடியால எல்லாம் சொல்றாங்களே, நீங்க பாக்கலையா? நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அக்கா எனக்கு ரசம் ஊத்துமா. அண்ணி ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் இங்க பாத்துக்கோங்களேன். நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். கால் வந்துருச்சு போல இருக்கே. விஜி தான் பேசுறான்னு நினைக்கிறேன். என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே. ஐயோ அக்கா அக்கா ரசம்க்கா. அவ பாட்டு ரசம் ஊத்துன்னு கேட்டுட்டு இருக்கா. நீ பாட்டு போயிட்டு இருக்க. போய் ஊத்து போ. ஷோ இவரு வேற. எவ்வளவு நேரம்க்கா கேக்குறது? இருடி ஊத்துறேன். இங்க கொஞ்சம் ஊத்துமா. எனக்கு கொஞ்சம் பொரியல் கொடுமா. அதான் இருக்கு. வெண்ணிலா கார குழம்பு கொடுமா. ஊத்து போ. கொஞ்சம் கார குழம்பு. கொஞ்சமா கார குழம்பு. வெண்ணிலா குள்ளலாம் கவனிச்சு கொஞ்சம் வைமா. சொல்லு விஜய், நான் தனியா வந்துட்டேன். என்னாச்சு? மகா, இப்போ நாங்க சந்தோஷ் வீட்டில் தான் இருக்கோம். அவரை பார்த்து பேசணும், ஆனா வரலன்னு சொல்றாரு மகா. என்ன சொல்ற? ராமூர்த்தி சார் பேசினாரா? ஆமா மகா, ஆனாலும் அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இப்ப என்ன பண்றது? சரி, நீ போன சந்தோஷ் கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் சார். இல்லங்க, நான் யார்கிட்டயும் பேசல. நான் இந்தியால இருந்து மலேசியாவுக்கு வந்ததே அவளுக்காக தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க அட்ரஸை கண்டுபிடிச்சதும் அவளுக்காக மட்டும்தான். அட்லீஸ்ட் நீங்க வரலன்றதையாவது அவகிட்ட சொல்லிடுங்க. சரி கொடுங்க. சொல்லுங்க. சந்தோஷ், என்னோட பேரு மகா. இருக்கட்டுங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்னால எங்கும் வரவும் முடியாது. நான் யாருக்கிட்டையும் போய் பேசவும் மாட்டேன். உங்க குழந்தைக்காக கூட நீங்க வரமாட்டீங்களா? எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுங்க.
நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். சொல்லுங்க. நான் உங்களை கம்பல் பண்ணல சந்தோஷ். நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ், ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ மகா. விஜய், இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு. கவனம் விஜய். உடனே சந்தோஷ கூட்டிக்கிட்டு கிளம்பு. ஓகே மகா. போலாமா? நம்ம கிளம்பலாம் சார். போலாம். பட் போற வழியில என் குழந்தை பிக்கப் பண்ணிட்டு போலாம். ஓகே சார். வாங்க வாங்க. நாளைக்கா கல்யாணம் வைக்கிறீங்க? எப்படி நிறுத்துறேன்னு மட்டும் பாருங்க. போதும். பொரியல் கொடுமா. எனக்கு பொரியல் வரேங்கக்கா. அப்படியே சாம்பார் எடுத்து பரிமாறுறாங்களா? என்னடி நீ மட்டும் இங்க இருக்க? மகா எங்க? என்ன பாத்துக்க சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க போயிட்டாமா. எங்க போனா அவ? அவள என்ன மகா, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. மலேசியா போக முடியலையேன்னு? இல்ல 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 இல்ல, அது அது மலேசியா இல்ல. அது எந்த ஊர் அது? சிங்கப்பூர். சிங்கப்பூர் போக முடியலையேன்னு வருத்தமா? இதுக்கெல்லாமா இப்படி வாடி போவாங்க? இது பாரு, கதிர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்வத்தை கூட்டிட்டு போயிட்டு வா. 2 நாள் என்ன 4 நாள் கூட அங்கேயே தங்கி இருந்து ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. செலவுக்கு பணம் வேணும்னா நான் கதிர்கிட்ட கேட்டு வாங்கி தரேன். உனக்காகன்னு 1 ரூபாய் கேட்டாலும் கதிர் 100 ரூபாய் கொடுப்பான். எனக்கு அப்புறம் அவனுக்கு உன் மேலதானே பாசம் ஜாஸ்தி. மகா, நீ இந்த குடும்பத்தோட மூத்த மருமக. நாளைக்கு கல்யாணத்தை நீதானமா கூட நின்னு நடத்தி முடிக்கணும். உனக்கு தான் பொறுப்பு அதிகம். ஆமா அத்தை, கதிரோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நீங்களும் நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன். கண்டிப்பா அவன் கல்யாணம் என் பொறுப்பு. மாத்திரை மருந்தெல்லாம் இருக்குல்ல அத்தை? உடம்ப பாத்துக்கோங்க. டாக்டர் என்னமோ சொன்னாங்களே. ரெஸ்ட். நீங்க கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு கல்யாண டென்ஷன்ல பிரஷர் ஏறிடக்கூடாது பாருங்க, அதுக்குதான். ஐயோ எனக்கு வேணாக்கா. அங்க போ. பொரியல் எதுவும் போதுமா? எனக்கு போதும்.